மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதாவது இருக்கவன் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நான் 2012 பெஸ்ட் ரொட்டேரியன், 2010 டாக்டர் சண்முகம் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. டாக்டர் சண்முகம் தூத்துக்குடியில் வச்சு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. பெஸ்ட் ரொட்டேரியன் கொடுத்தாங்க. அப்போ நான் என்னுடைய கிளப் செக்ரட்டரி. இப்போ எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டால், ரீஜனல் கேன்சர் சென்டருக்கு ஒரு 35 ரூம் கட்டி கொடுத்தோம். நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து. அதில் 2 நான் ரொட்டேரியன், நான் அப்போ தான் ரோட்டரியில் சேர்ந்தேன். அதை அறிந்து நாங்கள் எழுதியெல்லாம் போடலை. அன்றைக்கி இதை மாதிரி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் எல்லாம் கிடையாது. என்னுடைய பிரசிடெண்ட் வித்யாசாகர் அவர்கள் எழுதி போட்டார். என்னுடைய செக்ரட்டரி இந்த மாதிரி 35 ரூம் கட்டுக்காக வேண்டி இவ்வளோ அதனால் எனக்கு பெஸ்ட் ரொட்டேரியன் கொடுத்தாங்க. அந்த அவார்டு வாங்கிட்டு திருப்பி வரும்போது பனகுடி பக்கத்தில் வச்சு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 8.5 மாத காலம் நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். 8.5 மாத காலம், கிட்டத்தட்ட 9 சர்ஜரி முடிச்செடுத்து வீட்டில் உட்காந்துருப்பேன். வெளியே வரும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. வீல் சேரில் என்னை ரூம்லேருந்து கொண்டு வெளியே இருத்துவாங்க. எனக்கு நேரம் போகாது. நண்பர்களே, ஆரோக்கியம் இருப்பிக்கும் போது நமக்கு ஒரு நாள் என்பது ஒரு வினாடி மாதிரி போய்விடும். ஆனால் ஆரோக்கியம் இழந்து விட்டால் ஒரு வினாடி கூட ஒரு யுகமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மை. நான் அதை அறிந்தவன். ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நான் அப்படி என்னை கொண்டு இந்த இதில் உட்கார வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் இருக்கு என் வீட்டில். அதில் வீல் சேரில் உட்காருவேன். நேரமே போகாது எனக்கு. 1 மணி நேரம் போகணும்னா பேசுவதற்கு ஆள் இல்லை. எத்தனை வருஷம் முன்னாடி முதல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா டெய்லி வர மாட்டாங்க, எல்லாம் வருஷக்கணக்கில் ஆயிட்டு. ஆனால் வாரத்தில் 2 நாள் ஒரு பாட்டியம்மா வருவாங்க. அவங்க கொஞ்சம் முறுக்கு, அதிரசம் போன்ற இந்த பலகாரங்கள் விற்பதற்கு அவங்கள வெயிட் பண்ணியே நான் இருப்பேன். எதற்குன்னு கேட்டால் அவங்ககிட்ட பேசணும். 1 மணி நேரம் அவங்க எனக்காக வேண்டி பேசிகிட்டு இருப்பாங்க. பல கதைகள் பேசுவாங்க. அந்த அம்மா பேசும்போது கேட்டேன். அப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், ஒரு கோல்டு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. அப்போ என்னால் நடத்த முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டு, ஏன்னா இது யார் பாப்பா அதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னா. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட், 81 ப்ராடக்ட் ரெடி பண்ணணும். இதை பார்ப்பதற்கெல்லாம் நிறைய வேலைக்காரர்கள்,
பார்ப்பதற்கே கஷ்டமாக இருக்கே, நான் இதை மூடிடுவோமா அப்படின்னு உள்ள ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம். கொஞ்சம் போட்டும்னு அப்படியே வந்து போயிட்டே இருப்பேன். அந்த அம்மா வந்தாங்க. அம்மா வரும்போது நிறைய கொண்டு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு செலவுதோ என்னையோ நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நீ ஒரு 2000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிடு அப்படின்னு சொல்லுவேன். 2000 ரூபாய்க்கு இந்த பலகாரத்தை வாங்கி யார் சாப்பிடு, சரி உன் வீட்டுக்கு உன் அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடு. ஏன்னா அந்த அம்மா பாவம் மாதிரி இருக்கி என் கூட வந்து 1 மணி நேரம் பேசிட்டு இருந்து அவங்க தொழிலையும் நான் கெடுத்துட்டு இருக்கேன். அவங்க மற்ற இடத்துல போய் பிஸ்னஸும் பண்ண முடியல. வரும்போதெல்லாம் நாங்கள் வாங்கிடுவோம். திடீர்னு அவங்க வந்து ஒரு நாள் வர சமயத்தில் வந்து 3 வெரைட்டி மட்டும் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், என்ன பாட்டி நிறைய கொண்டு வருவா, நீ நிறைய வித்துட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு. என்னுடைய மூத்த மகள் வந்து கேன்சரில் இறந்து போனான். அவளுக்கு 3 பேத்தியார் இருந்து இந்த 3 பேரையும் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா நான் இந்த பிஸ்னஸை நிப்பாட்டிடுவேன். அதுக்கு பிறகு எனக்கு தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், நானே செட்டில் ஆகி நான் வந்து அப்படி அந்த ஒரு சின்ன வீடு அந்த பாட்டிக்கு ராமமுதூர்னு ஒரு ஊர், நான் அதில் செட்டில் ஆகி இருந்துருவேன். பாட்டி நீ வந்து இப்படி நிறுத்தினா இப்போ உனக்கு பழைய வியாபாரம் நடக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாட்டி சொல்லிச்சு, நான் அன்றைக்கி எப்போவுமே எனக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு டெய்லி பிஸ்னஸ் நடக்கும். நீ அது வந்து இன்றைக்கும் நடக்குது. என்னுடைய இதில் வந்து எது அதிகமாக போகுதோ அந்த சாதனத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி ஒரு அழகான சொல்லை எனக்கு சொல்லித்தந்து. நண்பர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், யாரோட வாயிலிருந்து எந்த நல்ல காரியம் நமக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நண்பர்கள் உங்களுக்கும் அப்படித்தான். ஏதோ ஒரு நண்பன் ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவான். அந்த பாட்டி எனக்கு சொல்லி தந்தது. அந்த அன்னைக்கு நைட்டு யோசித்தேன், ஒரு பாட்டி தன்னுடைய ஆரோக்கியத்தினுடைய காரணமாக தனக்கு தான் செய்து கொண்டிருந்த பிஸ்னஸிலிருந்து நிறைய பிஸ்னஸை கட் பண்ணி 3 மாற்றுமா என்றால் நான் ஏன் அதை செய்யக்கூடாது என்று நினைத்து என்னுடைய ஃபேக்ட்ரியில் நான் உடனே வந்து ஒரு மீட்டிங் போட்டேன். அவங்க எல்லோரும் வந்தாங்க. எது நம்முடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்று கண்டுபிடிச்சேன். 81 ப்ராடக்டை 12 ப்ராடக்டாக மாற்றினேன். அந்த கம்பெனியை ரன் பண்ணேன். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரை கூட வேலையிலிருந்து நீக்கம் செய்யாமல் அத்தனை பேரையும் வேலையில் வைத்து கொண்டு அந்த பாட்டியின் அந்த வார்த்தையை வேத வாக்கியமாக கொண்டு அந்த கம்பெனி இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே டேர்ன் ஓவருக்குன்னா அதுக்கு மேலே டேர்ன் ஓவரை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஏன்னா இதை சொல்லிட்டு வந்து என்ன சொன்னேன்னா, ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் இந்த பாட்டி கதை சொன்னேன். திடீர்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாச்சு. பாட்டி வந்து ரோட்டரியில் வந்து அங்கே கிளப்பு பாயை கூப்பிட்டு, ஐயா சலீம் அவர்களை பார்க்கணும், எனக்கு நடந்து போக முடியாது, அவர் வருவாரா என் வீட்டுக்குன்னு கேட்டார். அந்த செய்தி என் காதுக்கு வந்தது. நான் உடனே பாட்டி வீட்டுக்கு போனேன். பாட்டி சொன்னாங்க, நான் ரொம்ப நாள் நீ உயிரோடு இருக்க மாட்டாங்க, எனக்கு வயசாயிட்டு. சமீபத்தில் தான், இப்போ கொரோனாவுக்கு கொஞ்சம் காலம் முன்னாடி நான் இறந்து விடுவேன். என் பேத்திமாரெல்லாம் கட்டி கொடுத்து ஒருத்தி சுவிட்சர்லாண்டில் இருக்கா, எல்லோரும் அவங்கவுங்க ஹஸ்பண்டில் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. இந்த பாட்டி எப்பவும் பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் எப்போவுமே நடந்து கொண்டே இருக்கும். அதை வந்து இந்த பாட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி அந்த பண்டலை பார்த்தாலே ரொம்ப அழுக்கு பிடிச்சி போன ஒரு பண்டலை எடுத்து என் கையில் தந்தாங்க. நீங்கள் வீட்டில் போய் எண்ணி பாருங்கள், இது உங்களுடைய ரோட்டரியில் போலியோவுக்காக நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு நீங்கள் செய்தாலும் சரி எடுத்துக்கணும்னு சொன்னேன். நான் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஒரு 3-4 நாளைக்கு அதை தொடவே இல்லை. கடைசியில் பார்த்தேன், அதில் கிட்டத்தட்ட 5,12,000 ரூபா இருந்து. அந்த பாட்டி வந்து முறுக்கு வடை இந்த மாதிரியான அதிரசங்களை சுட்டு 5,12,000 ரூபாயும் நம்ம ரோட்டரி திருட்டு ஒன்றுடைய அந்த எங்களுடைய சங்கம் வெஸ்ட் மூலமாக போலியோ ஃபண்டுக்கு அனுப்பப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் ரொட்டேரியனாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறது. நண்பர்களே, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ்ந்தோம் என்பது அர்த்தமில்லை, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் மக்களால் பேசப்படும். எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் மக்களால் பேசப்படும். ஆகையால் உங்கள் கையில் இருக்கக்கூடியது $10 ஆகட்டும், $50 ஆகட்டும், இல்லை 1000 ரூபா ஆகட்டும், உங்களால் கொடுக்க முடியுமென்றால் நீங்கள் போலியோவுக்கு, ஏனென்றால் போலியோ மீண்டும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. 4 வருட காலம் ரோட்டரி மீண்டும் போலியோக்காக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இப்படி ஒரு முப்பெரும் விழாவில் உங்களிடத்தில் பேசும்போது நான் சொல்கிறேன், போலியோவுக்கு நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும், தலை மட்டும் இல்லை தலைமுறையையும் காக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
மாவட்ட ஆளுநர் அவர்களே, நட்பை போற்றி இங்கே அமரக்கூடிய நமது மாவட்ட ஆளுநருக்கு சால்வை அணிவித்து பெருமைப்படுத்துமாறு நமது பிரசிடென்ட் ரொட்டேரியன் ராஜேஷ் ரவியும் அவருக்கு ஒரு மெமெண்டோ அளிக்குமாறு நமது அயூப் கான் மாமா அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அதே மாதிரி நமது டிஜிஎன்டி அவர்களோட ஷீல்டையும் நம்ம ரொட்டேரியன் மயில்பாண்டியன் அவர்கள் வந்து கவர்னர் கையில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டிஜிஎன்டியோட ஷீல்டை நீங்கள் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க கவர்னர். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வாக நட்பை போற்றுவோம் என்ற தலைப்பில் ரொட்டேரியன் மதுரம் பிரைட்டன் அவர்கள் சிறப்புரையாற்ற வரவேற்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மல்டி சோனல் மீட்டிங் மற்றும் முப்பெரும் விழாவிற்கு திருநெல்வேலி ஸ்டார் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற 3-1 மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆளுநர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏஜி ரொட்டேரியன் மாரியப்பன் அவர்களே, பிரசிடென்ட் ராஜேஷ் ரவி, செக்ரட்டரி வெங்கடேஷ், 3-1 மாவட்டத்தினுடைய மேஜர் டோனர் மயில் அண்ணாச்சி ரொட்டேரியன் மயில் டி பாலசுப்ரமணியன் அவர்களே, எங்களுடைய இந்த இயக்கத்தினுடைய கோஆர்டினேட்டர், இந்த நிகழ்வு இங்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு முதுகெலும்பாக அஸ்திபாரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் ஏஜி அயூப் கான் மாமா அவர்களே, வந்திருக்கின்ற 3-1 மாவட்டத்தினுடைய பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்களே, பல்வேறு சங்கங்களுடைய தலைவர்களே, செயலாளர்களே, ரொட்டேரியன்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய முக்கிய நோக்கமே நட்பை போற்றுவோம். நட்புதான் இந்த உலகில் மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. அந்த நட்பை போற்றுவோம் என்பதை பலப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நட்பு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. நட்பு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடியது. இந்த நட்பை ஒருங்கிணைக்கின்ற அஸ்திபாரமாக இருப்பது இந்த அன்புதான். அன்பு இறைவனிடம் நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறவை போல மனிதர்களிடம் நாம் கொண்டிருக்கின்ற உறவிற்கு மற்றொரு பெயர் தான் நட்பு. அந்த நட்பு பலம் பெறும் பொழுது அது ஈகையாக மாறும், ஒருவருக்கு ஒருவர் உதவுகின்ற நல்ல மனப்பான்மையாக நல்ல நிகழ்வாக அது மாறும். நல்ல நட்பு என்றும் துணை நிற்கும். எல்லோரும் சொல்லுவார்கள் உறவுகளை பலப்படுத்த வேண்டும், உறவுதான் இறுதி வரை இருக்கும் என்று. ஆனால் உறவுகள் ஊசி போன்றது, அது குத்தும், அது கோர்த்தும் விடும். ஆனால் நட்பு என்பது முட்டு கொடுக்கும், பலம் கொடுக்கும், இறுதி வரை நம்மை தாங்கி நடத்தும் என்பது உலக பிரகாரமான ஒரு உண்மை. அந்த நட்பு நாம் எப்படி அதை நாம் எப்படி பாராட்டுகிறோம், எப்படி நாம் அதை கடைபிடிக்கிறோம் என்பதுதான் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. காக்கின்ற நிகழ்வாக இருக்கின்ற ஒரு நிகழ்வை நட்பிற்கு இணையாக அவர் பொருத்தி சொல்லி இருக்கிறார் என்றால் நட்பு எத்தகைய வலிமை வாய்ந்தது. அங்கு ஒரு உறவை சொல்லவில்லை, அங்கு ஒரு நிகழ்வை சொல்லவில்லை, அந்த இடத்தில் வந்து கை கொடுக்கின்றது நட்பு என்பதை வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவன் தன்னுடைய தன்னுடைய உறவினருடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது ஒரு அம்மையார் அவரை அறிமுகப்படுத்தும் போது எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு தூரத்து உறவினரான ஒரு பையன் என்று அறிமுகப்படுத்துகின்றார்களாம். ஆனால் அதே நண்பன், அதே சகோதரன் ஒரு உடனுடைய சுவாசத்தை போன்றவர்கள், உறவினர்கள் எல்லாம் இதயம் போன்ற பல்வேறு உறுப்பினராக இருப்பார்கள். ஆனால் நண்பன் என்பவன் குருதி போன்ற ரத்தம் போன்றவன் தான் அந்த நண்பன். அந்த நட்புக்கு இணை எதுவுமே கிடையாது. ஒரு ஆபத்தில் உதவுவதற்கு தான் நண்பனுடைய அன்பு நிச்சயமாக வந்து நிற்கும். 1000 நண்பர்கள் உனக்கு இருந்தாலும் ஆபத்தில் உதவுவதற்கு நிற்பது உறவுகள் அல்ல, நண்பர்கள் தான் என்று உலக அனுபவம் சொல்லுகிறது, உலக வரலாறும் சொல்லுகிறது. அந்த நட்பை போற்றுகிறது தான் நம்முடைய நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் குறிப்பிட்டது போல ரோட்டரியில மிக முக்கியமான முதல் நிகழ்வு நட்பு தான். அந்த நட்பிற்கு பிறகுதான் சேவை என்று கூறினார்கள். நீங்க எத்தனை பேர் கவனித்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ தரப்பட்ட உறவுகள் நாம் பல சூழலில் இந்த ரோட்டரி என்ற ஒரு மிகப்பெரிய குடையின் கீழ் கூடி இருந்தாலும் அந்த நட்பு என்ற அடிப்படையில் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த நட்பிற்கு
ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. நாம் யாவரும் நட்பு என்ற ஒரு குடையின் கீழ் இங்கு இருக்கின்றோம் என்றால் அதுதான் இந்த ரோட்டரியினுடைய வலிமையான ஒரு சக்தி. அந்த நட்பை நாம் பலப்படுத்த வேண்டும். அந்த நட்பை நாம் என்றும் போற்ற வேண்டும். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் கூட நட்புக்கான பல உதாரணங்கள் இருக்கின்றது. ஔவையார் அதியமானுடைய நட்பு, அதே போல அர்ஜுனன் கர்ணனுடைய நட்பு போன்ற பல நட்புகளுக்கு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் கூட தாவீது அரசன், அதே போல ஜோனத்தான் சவுலுடைய மகனுடைய நட்பை பற்றி மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. 1000 நட்புகள் இருந்தால், 1000 உறவுகள் இருந்தாலும் என் ஒரு நண்பன் இருந்தால் நான் சிறையில் இருக்க தயார் என்று ஒரு பழமொழி சொல்லுகிறது. உலகில் உள்ள எல்லா மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத மிக அற்புதமான ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் நண்பனுடைய ஆறுதலான வார்த்தைகள் அவனை பலப்படுத்தும், குணப்படுத்தும் என்று நட்பை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஒரு நண்பனிடம் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து, பல பேரிடம் கொடுத்து, இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று ஒரு ஆசிரியர் கேட்டாராம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்தார்கள். ஒருவர் கூறினா, நான் பிரெட் அப்படியே சாப்பிடுவேன், நான் ஆஃப் ஆயில் போட்டு அதை தொட்டு சாப்பிடுவேன், நான் ஜாம் வச்சு சாப்பிடுவேன், நான் அப்படி பிச்சு சாப்பிடுவேன். ஒரு நண்பர் மட்டும் சொல்லலாம், நான் என்னுடைய இந்த பிரெட்டை என்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்து உண்ணுவேன். அந்த பகிர்ந்தளித்து ஒருங்கிணைந்து உண்பதில் இருக்கிறது அன்பு, உண்மையான அன்பு என்று அவன் விவரித்தானாம். சோ நட்பு எப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஒரு பண்பான ஒரு நிகழ்வு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அந்த நட்பை, அந்த நட்பு உறவை பலப்படுத்துவோம். நட்பு இறுதி வரை அந்த உறவுகளை காக்கும். இன்னைக்கு மொபைல் போன் காலம். எல்லாருமே ஒரு மொபைல் போன் கொடுத்து 10 பேரை உட்கார வச்சா ஒருவரோடு பேசுவதற்கு கூட இந்த நேரம் இல்லை. எல்லாம் வாட்ஸ்அப்பும் இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவலாவல் உறவுகளை பலப்படுத்துகின்ற, மனம் தெளிந்து பேசுகின்ற நிகழ்வுகள் என்று பல இடங்கள்ல இல்லை, மன இறுக்கம் தான் இருக்குது. அதனால அந்த எப்படிப்பட்ட அந்த சூழல்ல நட்பை போற்றுவோம் என்ற அந்த முப்பெரும் விழாவை இங்கு ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த நிகழ்வு இன்று நமக்கு மிகப்பெரிய பொன்னாளாக அமைந்திருக்கிறது. அத்தகைய நட்பு மிகச்சிறந்த நட்பு. உரிமையை கொண்டாடும் உறவை விட உறவை கொண்டாடும் நட்பே சிறந்தது என்று ஒரு கூற்று சொல்லுகிறது. உன் நண்பனை சொல், உன்னை சொல்கிறேன். டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. அதே போல அந்த நட்பை நாம் பலப்படுத்த வேண்டும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆபத்தில் உதவுவது உறவுகள் அல்ல. 1000 பிரச்சனை இருந்தாலும் கடைசி வரை நிலை நிற்பது, தோள் கொடுப்பது, காப்பாற்றுவது, தூக்கி நிறுத்துவது நட்புத்தான் என்பதை மறந்து விட வேண்டாம். நல்ல நண்பன் இருப்பின் ஒரு முகப்பாக்கும் கண்ணாடி தேவையில்லை என்று கூறுவார்கள். நம்முடைய நினைவுகளை, சிந்தனைகளை, செயல்பாட்டை பிரதிபலிக்கின்ற ஒரு நிகழ்வாக, அன்பின் ஆழமாக திகழ்வது நட்பு என்பது அதனுடைய அர்த்தம். இறுதியாக நட்பை குறித்து கூறுகின்ற அந்த ஆங்கில வார்த்தையினுடைய அந்த விளக்கத்தை பாருங்கள். எஃப் ஃபைட் ஃபார் யூ, உங்களுக்காக பிறரிடம் சண்டையிடுபவர், இல்லை என்றால் உங்களுக்காக துணை நிற்பவர். அடுத்து ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட் யூ, உங்களை மதிப்பவர், உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய அந்த எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்துவதில் மிக சிறந்த நிகழ்வை வகிப்பவர் அந்த நண்பன். அதே போல் ஐ இன்க்ளூட் யூ, எப்பொழுதும் உங்களோடு இணைந்து உங்களை சார்ந்தே செயல்படுவதுதான் உண்மையான நட்பு. இ ஃபார் என்கரேஜிங் யூ, நீங்கள் எந்த மனசோர்வடைந்திருந்தாலும், எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துவதுதான் உண்மையான நட்பு. என் நீட் டு யூ, உங்களுடைய தேவைகளை சந்திப்பது. ஆபத்துல ஒரு பண பிரச்சனையில் இருக்கும்போது உறவுகள்கிட்ட போய் பாருங்க, உண்மையான உறவுகள் என்பது வெளிச்சம் போட்டு தெரிந்துவிடும். ஆனால் எந்த சூழலில் கைவிடாத ஒரு உறவு அது நட்பு தான் என்பதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உன் நண்பனை சொல்லு, உன்னை சொல்லுகிறேன் என்றால் உறவுகள், அவன் இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற விமர்சனங்கள் தான் பண்ணுவாங்க. ஆனா தோள் கொடுக்கக்கூடிய ஒரே உறவு நட்பு தான். அதே போல் டி டிசர்வ் யூ, உங்களுக்காகவே வாழ்பவர்கள். எதையும் பார்க்க மாட்டான், பொன்னையும் பாரான், பொருளையும் பாரான், எதையும். அதாவது எவ்வளவு நோக்கியும் மேற்கொள்ளான், செவி உருபசியும் நோக்கான், கர்மமே கண்ணா என்ற மாதிரி எந்த சூழலிலும் உங்களுக்கு தோளோடு நிற்கின்ற ஒரு உறவு நட்பு மட்டுமே. எஸ் ஸ்டாண்ட் பை யூ அன்டில், எந்த ஒரு சூழலும் கடைசி வரை நிலை நிற்பது நட்பு மட்டுமே. அந்த நட்பை பலப்படுத்துகின்ற இந்த நல்ல நிகழ்வில் வந்திருக்கின்ற அன்பு நட்பு ரோட்டரி உறவுகளை எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பாக உள்ளான அன்போடு, நட்போடும், பாசத்தோடும், பண்போடும் வரவேற்று உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றமைக்காக நன்றி கூறி வாழ்த்துக்களோடு நட்பை பலப்படுத்துவோம், உறவுகளை பலப்படுத்துவோம், மகிழ்வித்து மகிழ்வோம் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ரொட்டேரியன் மதுரம் ரைட்டன் அவர்களே, நட்பை போற்றி மிக சிறப்பாக நட்பை போற்றி இருக்கிறீர்கள். நன்றி. அடுத்ததாக நமது அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் மாரியப்பன் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழகம் நடத்தும் இந்த முப்பெரும் விழா மற்றும் நட்பை போற்றுவோம் என்ற நிகழ்வு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள மேஜர் டோனர் மாவட்ட ஆளுநர் திரு ரொட்டேரியன் மீரான் கான் சலீம் அவர்களையும் நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுக்க முன்வந்த எங்களது முன்னாள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அயூப் கான் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற திறம்பட செய்து கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர் ராஜேஷ் அவர்களையும் செயலர் வெங்கடேஷ் அவர்களையும் மற்றும் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் அனைவரையும் வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 3212 மாவட்டம் இன்று இந்தியா உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு வளர்கின்றது என்றால் அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் டிஆர்எஃப் ஃபண்ட் இதனை ஆரம்பித்து வைத்தது என்று எனக்கு தெரிந்தவரை சின்னத்துரை அப்துல்லா முன்னாள் மாவட்ட ஆளுநர் பீரியடிலிருந்து மிக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு ஆளுநரை நான் தாண்டி செல்வேன் என்று ஒவ்வொரு ஆளுநரும் மிகச்சிறப்பாக அவர்களுடைய பணிக்காலத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். தற்போது நமது மாவட்ட ஆளுநர் ஒரு 4-5 மாத காலங்களில் அவருடைய அச்சீவ்மெண்ட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொட முடியாத சீரத்தை எட்டுவார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுக்கு அந்த சீரத்தை எட்டுவதற்கு ரொட்டேரியன்களாக நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதுபோல் சேவைகளில் எந்த ஒரு சங்கங்களும் ஒன்றை ஒன்று முந்தி செல்ல வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தலையாய பணியாக இருக்கும். நாங்களும் அதை செய்வோம், நீங்களும் அதை செய்ய வேண்டும். இந்த நிகழ்வுக்கு திருநெல்வேலி உள்ள அனைத்து ரோட்டரி கழகமும் பதிவு செய்து கிட்டத்தட்ட 160 உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரோட்டேரியன் ஏஜி மாரியப்பன். இப்பொழுது அவரை கௌரவிக்குமாறு நமது கழகத்தின் இறுதி நிகழ்வு நன்றி அறிவிப்பு நமது செக்ரட்டரி ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். எல்லாருக்கும் செக்ரட்டரி ஒரு நிமிஷம், நம்ம விருந்தினர் மயில் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு நமது கவர்னர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது ரொட்டேரியன் அயூப் கான் மாமா அவர்களுக்கு நமது கவர்னர் ஒரு சால்வை அணிவிப்பார். தேங்க்யூ. ஆன் டு வெங்கடேஷ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழகம் நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி மண்டல கழகங்களுக்கு முப்பெரும் விழாவை தனது வருகையால் சிறப்பித்த நமது மாவட்ட ஆளுநர் மீரான் கான் சலீம் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன் சார். இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி முடிக்க எங்களுக்கு உறுதுணையாக நின்ற துணை ஆளுநர்கள் ரொட்டேரியன் மாரியப்பன், ரொட்டேரியன் சொக்கலிங்கம், ரொட்டேரியன் கிங் ஆபரகாம், ரொட்டேரியன்
எல்பி சரவணன் ஆகியோருக்கும் எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டிய எங்கள் கழகத்தின் முதுகெலும்பு மேஜர் டோனர் ரொட்டேரியன் ஐப் கான் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். எங்கள் கழகத்தின் தலைவர் ராஜேஷ் ரவி மற்றும் பொருளாளர் முருகன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற கடினமான உழைத்த எங்களது கழகத்தின் சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சிகரமாக எங்களுடன் இணைந்து நட்பை கொண்டாடுவதற்கு வருகை தந்துள்ள தலைவர், செயலாளர், திருநெல்வேலி மண்டல கழகங்களை சார்ந்த ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பப்ளிக் இமேஜ் சேர்மன் ராமலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒளிய மேடை அலங்காரம் அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல விருந்தும் இன்னிசை கச்சேரியும் ஏற்பாடு செய்திருக்கிறது. எல்லாரும் அறிந்தி எங்களை நல்ல உற்சாகத்துக்கு மருந்தும் எங்களை பாராட்டி செல்லுமாறு அன்போடு கேட்டு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் ஒரு இங்க நம்ம RRR ஸ்டுடியோ சார்பில் வந்து எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு செல்லுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. என்ன அது ரோட்டி ஸ்டார்லேருந்து பண்ணுறோம். இது முடிச்ச உடனே எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ அங்கே நின்று எடுத்துக்கலாம். நன்றி, தேங்க்யூ. இப்போது இங்கே வந்து ரெண்டையும் வந்து கண்டிப்பாக விருந்துண்டு செல்ல வேண்டும். ஃபெலோஷிப் கவுண்டர் தனியாக இருக்குது. ஃபெலோஷிப்புக்கு வந்து தனியாக வந்து சைட் டிஷ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கங்கே குப்பை கூடைகள் இருக்குது, அதில் கரெக்டாக எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த இடத்தை தூய்மையாக வைக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து கிளப் தலைவர் அவர்களும் வந்து மேடைக்கு வந்து மரியாதை செய்கிறோம். அவர்களை அதை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாளையங்கோட்டை சென்ட்ரல் தலைவர் ராமர் சந்திரசேகர் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் துணை ஆளுநர் ரொட்டேரியன் சொக்கலிங்கம் அவர்களை வருக என வரவேற்கிறேன். திருநெல்வேலி சென்ட்ரல் கிளப் தலைவர் அவர்களை அழைக்கின்றேன். திருநெல்வேலி நார்த் கிளப் தலைவர் மதுசூதனன் அவர்களை அழைக்கின்றேன். பாளையங்கோட்டை கிளப் தலைவர் சாமுவேல் அவர்களை அழைக்கின்றேன். திருநெல்வேலி டவுன் ரோட்டு கழக தலைவர் அவர்களை அழைக்கின்றேன். திருநெல்வேலி ஆவிரா கிளப் தலைவர் அவர்களை அழைக்கின்றோம்.
இங்கே வந்துரு ராஜேஷ் என்னுடைய கோ ஏஜி ரொட்டேரியன் சொக்கலியம் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி அவர்களை அழைக்கின்றோம். சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. திருநெல்வேலி தாமிரபரணி கிளப் பெருமாள் அவர்களை அழைக்கின்றோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. மாவட்ட ஜிஓவி சேர்மன் ரோட்டேரியன் ஆர்வ பெருமாள் அவர்களை அழைக்கின்றோம். நட்பை போற்றுவோம் என்ற இந்த நிகழ்வுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்கள் எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களது கழக உறுப்பினர்களை இங்கு அழைத்து வந்துள்ளார்கள். அவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நடைபெறாது என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சார்பாக வந்து கொஞ்சம் தென்னங்கன்னும் டைரியும் கொடுக்குறாங்க. கேலண்டரும் கொடுக்குறாங்க. இந்த தென்னங்கன்று இந்த தோட்டத்திலே நட்டலாமா? ரைட். ஐக்கம் மாமா கையில கொடுங்க. அவரு ராஜேஷ் மறையரா. ராஜேஷ் ராஜேஷ் எட்டி போய் சொல்லுவான். கொஞ்சம் சண்டை வந்துருக்கு. கொஞ்சம் பின்னாடி போய்க்குங்க. ஜி பின்னாடி பின்னாடி நல்ல பின்னாடி போங்க. ரைட் சார். அப்படியே இருங்க. ஸ்டடி அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. அப்படியே ஓகே. ஓகே ஓகே சார். இங்கே பாருங்க சார். சார் கொஞ்சம் கீழே லேசா. ஓகே ஓகே. அப்படியே சார் பிரசிடென்ட் கொடுத்துருங்க. தலைவர் ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. துணை ஆளுநர்களுக்கு மாதாந்திர நாட்காட்டி வழங்கப்படுகிறது. மயிலாட்சி அவர்களுக்கு நாட்காட்டி வழங்கப்படுகிறது. தலைவர் அவர்களுக்கு நாட்காட்டி வழங்கப்படுகிறது. ஓகே. தேங்க்யூ. இறுதியாக